ஸ்ரீ தேவி பாகவதம் 7வது ஸ்கந்தம். அத்தியாயம் 16. அரிச்சந்திரனின் நரபசு யாகம். அரிச்சந்திரனின் குமாரன் லோகிதாசன் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் தலைமறைவாக காட்டில் வசித்து வரும் பொழுது தன் தந்தை ஜலோதர நோயினால் துன்பப்படுவதை கேள்விப்பட்டான். உடனே அவன் அரண்மனைக்கு செல்ல விரும்பியும் மரண பயத்தினால் காலடி எடுத்து வைக்க முடியாமல் காட்டிலேயே ஓராண்டு காலம் கழித்து வந்தான். பிறகு அவன் தன் தந்தையை காப்பாற்ற சாகத் துணிந்து புறப்பட்ட பொழுது அவனை வஞ்சித்து தடுக்க வேண்டுமென்று இந்திரன் விரும்பி ஒரு பிராணனைப் போல மாறுவேடம் தாங்கி அவனிடம் சென்று, ராஜகுமாரா, நீ உலக இயல்பும் நீதி நியாயங்களும் அறியாத இளைஞன். கொழுந்துவிட்டு எரியும் யாகத்தீயில் உன்னை ஹோமம் செய்து கொல்ல பார்க்கும் உன் பிதாவிடம் செல்ல நீ எப்படி விரும்பினாய்? இந்த காட்டுக்கு உன் உயிருக்கு பயந்துதானே ஓடி வந்தாய். இப்போது அதை மறந்துவிட்டாயா? உலகில் எல்லா ஜீவ பிராணிகளும் தங்கள் ஆத்மாவிடம் அதிகம் பிரியம் கொண்டவை. ஒருவன் தன் மனைவி மக்களிடம் அன்பு செலுத்துவது ஏன்? சொந்த ஆன்ம சுகத்திற்காகத்தான். இப்பொழுது உன் தகப்பன் தன் வியாதி நீங்கி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக உன்னை யாகத்தில் கொல்லவும் தயங்க மாட்டான். ஆகையால் நீ அவனிடம் போக வேண்டாம். அவன் இறந்த பிறகு வேண்டுமானால் நீ போய் நாடாளலாம் என்றான். அது சரிதான் என்று நினைத்து அரசகுமாரன் லோகிதாசன் மீண்டும் ஒரு வருடம் காட்டிலேயே தங்கி இருந்தான். பிறகு மீண்டும் தன் தந்தை நோயினால் மிகவும் வருந்துவதை பற்றி கேள்விப்பட்ட லோகிதாசன் எப்படியும் தன் உயிரை இழந்தாலாவது தன் தந்தையின் நோயை தீர்க்க வேண்டும் என்று எண்ணி துணிந்து வனத்திலிருந்து அரண்மனைக்கு புறப்பட்டான். மறுபடியும் இந்திரன் மாறுவேடத்தில் தோன்றி பல இன்னுரைகள் கூறி அவனை கோழையாக்கி அவனை தடை செய்து விட்டான். இந்த நிலையில் நோயினால் மிகவும் வருந்திய அரிச்சந்திரன் தன் குல குருவான வசிஷ்டரிடம் சென்று தன் நோயின் கொடுமை நீங்குவதற்கு ஒரு உபாயம் கேட்டான். அதற்கு அவர், அரிச்சந்திரா, சொந்த மகன் இல்லாவிட்டாலும் ஒரு புத்திரனை விலைக்கு வாங்கி நீ யாகம் செய்தால் உன் வியாதி ஒழிந்துவிடும் என்றார். அதற்கு அரசன், முனிவரே, யாராவது தன் பிள்ளையை விற்பார்களா? அதுவும் யாகத்தில் பலியிடுவதற்கு விற்பார்களா? அப்படியே விற்றாலும் அந்த பிள்ளை என் புத்திரன் ஆவானா என்று கேட்டான். அதற்கு வசிஷ்டர் சமாதானம் கூறும் விதமாக, ராஜனே, சொந்த புத்திரன், ஸ்வீகார புத்திரன் முதலாக புத்திரர்கள் 10 விதம் என்று சாஸ்திரிகள் கூறுவார்கள். ஆகவே விலைக்கு வாங்கப்படும் பிள்ளையும் புத்திரன் ஆவான். அத்தகைய புத்திரர்களில் ஒருவனை தேடி பிடிக்க வேண்டும். பொருளாசை உள்ள ஏழை பிராமணன் எவனாவது தன் பிள்ளையை விலைக்கு கொடுத்து விடுவான். அவனை புத்திரனாக வாங்கி யாகம் செய்தால் வருணதேவன் மகிழ்வான், உன் நோயும் தீரும் என்றார். அவர் கூறியவாறே அரிச்சந்திரன் தன்னுடைய அமைச்சர்களிடம் கூறி அத்தகைய பிள்ளை ஒருவனை விலைக்கு வாங்கும்படி கட்டளையிட்டான். அமைச்சர்கள் அத்தகைய பிள்ளைக்காக தேசமெங்கும் தேடி அலைந்தார்கள். கடைசியில் அஜிகர்த்தன் என்ற ஒரு ஏழை பிராமணனை அடைந்தார்கள். அந்த பிராமணனுக்கு சுணப்புச்சன், சுணச்சேபன், சுனோலாங்கூலன் என்று 3 பிள்ளைகள் இருந்தனர். அவனிடம் அமைச்சர்கள் சென்று, ஓய் பிராமணரே, நமது அரசன் செய்யும் யாகத்திற்கு உமது புத்திரர்களை ஒருவரை கொடுப்பீரானால் அதற்கு பிரதியாக நாங்கள் 100 பசுக்களை கொடுக்கிறோம் என்று கூறினார்கள். அதை கேட்ட அந்தரன் சிறிது யோசித்தான். அவனை அமைச்சர்கள் விடாமல், வரிஞரே, ஏன் யோசிக்கிறீர்? உமது பரம தரித்திரம் நீங்குவதற்காக ஒரு பிள்ளையை கொடுத்தால் என்ன? மற்ற 2 பிள்ளைகளும் 100 பசுக்களும் உமக்கு போதுமே என்றார்கள். அதை கேட்டதும் அந்தணன் வறுமையில் வாடியதால் தனக்கு ஈமக்கிரியைகள் செய்ய உரிமையுள்ள மூத்த புதல்வனை வைத்துக்கொண்டு மற்ற 2 பிள்ளைகளையும் கூட்டி, இவர்களில் யாராவது ஒருவனை நீங்கள் அழைத்து போகலாம் என்றான். அப்பொழுது அவன் சம்சாரமும், எனக்கு கடைசி பிள்ளை மீது பிரியம் அதிகம், அவனை நான் கொடுக்க மாட்டேன் என்றான். அதனால் மந்திரிகள் நடு பிள்ளையை கொடுங்கள் என்று கூறி 100 பசுக்களை அந்தணனிடம் கொடுத்து அவனுடைய நடுப்பிள்ளையை அழைத்து கொண்டு அரசனிடம் சென்றனர். அரிச்சந்திர மகாராஜன் மகிழ்ந்து அவனை யாகசாலை யூப ஸ்தம்பத்தில் நரப்பசுவாக கட்டி வைத்தான். அந்த சிறுவன்
தன் உயிர் கொல்லப்படும் என்பதை உணர்ந்து ஐயோ ஐயோ என்று அலறினான். விம்மி விம்மி அழலானான். அவன் அழுகை கல் நெஞ்சரையும் கலக்கியது. அங்குள்ள முனிவர்கள் முதலான அனைவரும் துயரப்பட்டார்கள். யாக பசுவை கொல்லும் சாமித்திரனும் சிறுவனின் அழுகையை கேட்டு மனமிறங்கி கொலை செய்ய வைத்திருந்த கத்தியை கீழே போட்டுவிட்டு, இவ்விதம் அழுகிற அந்தன பிள்ளையை என் கைகளால் கொல்ல மாட்டேன், இத்தகைய பிழைப்பே எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டான். அரசன் அங்கிருந்த அந்தணர்களிடம் இனிமேல் என்ன செய்வது என்று கேட்டான். அந்தணர்கள் அனைவரும் கண்ணீர் சொரிந்தார்கள். எங்கும் அழுகை குரல் கேட்டதைக் கண்டு அரசன் வருந்தினான். அந்த சமயத்தில் அங்கு வந்த அஜிகர்த்தன் என்ற அந்தன சிறுவனின் தந்தை, மன்னனே, நீ மனம் கலங்க வேண்டாம். நான் பொருளை விரும்புகிறவனே தவிர பிள்ளையை விரும்புகிறவன் அல்ல. இன்னும் எனக்கு 100 பசுக்களை கொடுப்பதானால் நானே என் புத்திரனை யாக பசுவாக கொன்று விடுகிறேன் என்றான். அரசன் அவன் வார்த்தையை கேட்டு மகிழ்ந்து அவன் கேட்டதை கொடுக்க ஒப்புக்கொண்டான். உடனே அந்தணன் தன் மகனை வெட்ட துணிந்தான். அதை கண்டதும் சபையில் உள்ள அனைவரும் திகைத்தனர். பெற்ற பிள்ளையை கொல்ல துணிகிறானே, இவன் மனிதனா பேய் பூதமா? இவன் பிராமண வேஷதாரியே தவிர மகாபாவி. புத்திரர்களை கொன்று பொருளாசையால் என்ன சுகத்தை அடையப் போகிறான் என்று பலவிதமாகவும் கோஷமிட்டார்கள். அந்த சமயத்தில் விஸ்வாமித்திர முனிவர் அங்கு வந்தார். அவர் அரிச்சந்திரனை நோக்கி, அரசனே, யூபஸ்தம்பத்தில் கட்டுண்டு கிடக்கும் அந்த சிறுவனை அவிழ்த்து விட்டால் உன் யாகம் பூர்த்தியாகும், உன் நோயும் குணமாகும். கொலை செய்யாமையை விட சிறந்த புண்ணியம் எதுவும் இல்லை. கொலையை விட கொடிய பாவமும் இல்லை. ஒருவன் தன் உடலை காப்பாற்ற இன்னொருவனின் இன்னுயிரை மாய்க்கலாமா? உன்னை படைத்த ஆண்டவன் ஜீவன்கள் ஆனந்தப்படுவதைக் கண்டு தானும் ஆனந்தப்படுபவனாக இருக்கிறான். ஆகவே ஆண்டவனை அடைய விரும்புவோர் எந்த உயிரையும் தம்முயிராக கருதுவோனாக இருக்க வேண்டும். அரசனே, உன் தேகத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள விரும்புவதைப் போலத்தானே அந்த அந்தன பிள்ளையும் தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள விரும்புவான். உலகில் புத்திர பேருக்காக பலர் தவம், அஸ்வமேத யாகம், தலயாத்திரை முதலியவற்றை செய்கின்றனர். அந்த சிறுவனின் தந்தை ஒரு படுபாவி பரம பாதகன். ஒரு நாட்டில் எவன் ஒரு பாவ காரியத்தை செய்கிறானோ அந்த பாவத்தில் 1/6 பங்கு அந்த நாட்டு அரசனை அடையும். பாவம் செய்பவனை அரசனாக இருப்பவன் தடுக்க வேண்டும். உயிருக்காக அழுகிற அந்த சிறுவனை விட்டுவிடு. உன் தந்தை திரிசங்குவோ சாபத்தால் சண்டாளன் ஆகிவிட்டான். அவனை நான் தான் அவனது சண்டாள தேகத்துடனேயே ஸ்வர்க்கம் செல்ல வைத்தேன். நீ அவன் மகனாயிற்றே என்பதால் தான் சொல்கிறேன். இந்த யாகத்தில் அந்த அந்தன சிறுவனை உயிரோடு நான் கேட்கிறேன். யாகத்தில் எதை யார் கேட்டாலும் கொடுக்க வேண்டும். கொடுக்காவிட்டால் பாவம் சம்பவிக்கும் என்றான். அரிச்சந்திரன் சங்கடப்பட்டு கொண்டு, தவமுனியே, என் நோயின் கொடுமையை தாங்க முடியாமல் தான் நான் இந்த யாகத்தை செய்ய முனைந்தேன். அந்த நோய் நீங்குவதற்கு முன் இந்த யாகத்தை நான் எப்படி முடிப்பேன்? ஆகையால் நீங்கள் வேறு எதையாவது கேளுங்கள், நான் தடையின்றி தருகிறேன். இந்த யாகத்தை தடுக்காதீர்கள் என்றான். அவன் மீது விஸ்வாமித்திரருக்கு பெரும் கோபமும் பிராமண பையன் மீது பெரும் இரக்கமும் உண்டாயிற்று. அத்தியாயம் 17. வசிஷ்டரும் விஸ்வாமித்திர முனிவரும். யூப ஸ்தம்பத்தில் யாக பசுவாக கட்டப்பட்டு அழுது கொண்டிருக்கும் அந்தன சிறுவனிடம் விஸ்வாமித்திரர் சென்று, பிள்ளாய், நான் உனக்கு வருணதேவனின் மந்திரத்தை உபதேசிக்கிறேன். அதை நீ ஜெபித்து கொண்டே இருந்தால் உனக்கு இப்பொழுது உண்டாகியிருக்கும் துன்பம் விலகி சுகம் உண்டாகும் என்றார். சிறுவனும் அழுகையை நிறுத்திவிட்டு அவரிடம் உபதேசம் பெற்று வருண மந்திர ஜபத்தை ஜெபிக்கலானான். உடனே வருண பகவான் தோன்றினார். அதை கண்டு அங்கிருந்து எல்லோரும் வியந்தனர். அரிச்சந்திரன் தன் வயிற்று நோயின் கொடுமையை தாங்க முடியாமல் வருண பகவானின் கால்களில் விழுந்து வணங்கி, கருணாநிதியே, நான் ஒரு மகா பாவி. என் புத்திரன் மீதுள்ள பாசத்தால் உம்மை ஏமாற்றி வந்தேன். நீர் பொறுமை உள்ளவர். புத்திரன் இல்லாதவருக்கு சொர்க்கமில்லை என்பதால் தான் நான் வஞ்சித்தேன். என் புத்திரனும் உயிருக்கு பயந்து என்னை விட்டு எங்கேயோ ஓடிப்போய்விட்டான். அவன் போன விடமோ தெரியவில்லை. அதனால்தான் வேறொருவர் பிள்ளையை விலைக்கு வாங்கி அவனை யாக பசுவாக கட்டி வைத்து உம்மை மகிழ்விப்பதற்காக இந்த யாகத்தை நடத்தினேன். நீர் இப்பொழுது வருகை தந்ததால் என் துயரும் வியாதியும் என்னை விட்டு விலகிவிட்டன என்றான்.
அவனை வருணதேவன் ஏறிட்டு நோக்கி, அரிச்சந்திரா, யூப ஸ்தம்பத்தில் கட்டியிருக்கும் அந்த அந்தன பிள்ளை புலம்பிக் கொண்டே உள்ளூர என்னை போற்றி தியானிக்கிறான். அவனை கட்ட அவிழ்த்து விடு. இந்த யாகம் பூர்த்தியாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்தவர்கள் யாவரும் வியக்கும்படி வருணதேவனே சென்று அந்த பிள்ளையை அவிழ்த்து விட்டான். எல்லோரும் மகிழ்ந்தனர். யாகப்பசுவாய் இருந்த சுனச்சேபன் என்ற அந்த பிராமண பையன் அங்கிருந்தவர்களை நோக்கி கும்பிட்டு, அவையோர்களை, ஒரு விண்ணப்பம். நான் கேட்கும் நியாயத்தை வேத சாஸ்திர தர்ம நியதிப்படி நீங்கள் சொல்ல வேண்டும். இப்பொழுது நான் யாருடைய பிள்ளை? எனக்கு முதன்மையான பிதா யார்? அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அவர்தான் என் தந்தை என்று நிச்சயித்து கொண்டு நான் அவரை சரணடைந்து வாழ விரும்புகிறேன் என்றான். அதை கேட்டதும் சிலர் அவன் பிராமண அஜிகர்த்தனின் மகன்தான் என்றனர். வேறு சிலர் அஜிகர்த்தனுக்கும் அவனது மனைவிக்கும் பிறந்த இவன் இதுவரை அவர்களாலேயே வளர்க்கப்பட்டதால் வேறொருவனுக்கு எப்படி புத்திரனாவான் என்று கேட்டனர். அப்பொழுது வாமதேவர் என்பவர் எழுந்து, நீங்கள் சொன்ன பிராமண தகப்பன் இந்த பிள்ளையை பொருளாசையால் விற்றவன். ஒன்றை விற்ற பிறகு அவன் எப்படி இவனுக்கு தந்தையாக முடியும்? இவனை விலை கொடுத்து வாங்கிய அரிச்சந்திர மகாராஜனே இவனுக்கு தந்தையாவான் என்றார். வேறு சிலரோ, அன்னமிட்டவன், கல்வி கற்பித்தவன், பொருள் தந்தவன், பயத்தை நீக்கியவன், பெற்றவன் ஆகிய ஐவரும் ஒருவனுக்கு தந்தையாவான் என்று ஆன்றோர் கூறியிருப்பதால் இவனது மரண பயத்தை நீக்கிய வருண பகவானை இவனது தந்தையாவார் என்று கூறினார். அங்கிருந்தோர் அனைவரும் சந்தேகத்தோடு பலவாறாகவும் கூறினரே தவிர நிச்சயமாக ஒன்றை கூறவில்லை. அப்பொழுது வசிஷ்ட முனிவர் அவர்களை நோக்கி, நான் இப்பொழுது வேத ரீதி நியாயத்தை கூறுகிறேன். ஒருவன் தான் பெறுதற்கரிய பேராக தன் மகனை கருதி அன்பும் இரக்கமும் காட்டினாலே அவனது தந்தையாவான். ஆனால் அஜிகர்த்தனோ இந்த சிறுவன் மீது புத்திர வாஞ்சை காட்டாமல் பொருளாசை கொண்டு இவனை விற்றுவிட்டான். அது மட்டுமல்ல, தான் பெற்ற மகனை தன் கைகளாலேயே வெட்டவும் துணிந்தான். ஆகவே இவரிடம் தந்தைக்குரிய அன்பு இல்லை. ஆகவே பெற்றவன் ஆயினும் இவன் பிதா ஆக மாட்டான். அரிச்சந்திர மன்னரோ இவனை விலைக்கு வாங்கியவன். வாங்கியது மட்டுமின்றி இவனை இரக்கமும் அன்பும் இல்லாமல் யாக பசுவாக கட்டினவன். ஆகையால் அவனும் இவனுடைய தந்தையாக மாட்டான். வருண பகவானே இவன் தனக்கு செய்த மானசீக பூஜையினால் மகிழ்ச்சி அடைந்து அதன் காரணமாக இவனை அவிழ்த்து விட்டாரே ஒழிய இவன் பேரில் உள்ள அன்பினாலோ இரக்கத்தாலோ இவனை அவிழ்த்து விடவில்லை. ஆகவே அவரும் தந்தையாக மாட்டார். விஸ்வாமித்திரர் ஒருவரே இவனுக்கு தந்தையாவார். அவையோர்களை, அஜிகர்த்தன் தன் புதல்வன் மூலம் பொருளை நாடினான். அரசன் தன் நோயின் குணத்தை நாடினான். வருணன் தன் புகழை நாடினான். ஆனால் விஸ்வாமித்திரரோ தன்னலம் எதுவும் இல்லாமலே சிறுவனின் துயரத்தைக் கண்டு மனம் இறங்கி மந்திர உபதேசம் செய்து அவனை காப்பாற்றியதால் அவரே இவனுக்கு தந்தையாவார் என்றார். அதை அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள். விஸ்வாமித்திர முனிவர் அந்த பிள்ளையை கையால் பற்றி கொண்டு, மகனே, நீ என் வீட்டுக்கு வா என்று அழைத்தார். சிறுவனும் அவரை அன்புடன் பின்தொடர்ந்தான். இந்த செய்தியை அரிச்சந்திரனின் மகன் லோகிதாசன் அறிந்தான். பிறகு அவன் பயமற்று தன் பிதாவை காண அரண்மனைக்கு சென்றான். அரிச்சந்திரன் அவனை வரவேற்று ஆனந்தத்தோடும் புத்திர பாசத்தோடும் மார்போடு அணைத்து தான் நடத்திய நரமேத யாகத்தை பற்றிய செய்திகளை எல்லாம் கூறினான். சில நாட்கள் சென்றன. அரிச்சந்திரன் ஒரு ராஜசூய யாகம் நடத்த விரும்பி வசிஷ்டரை வணங்கி அந்த யாகத்தை நடத்தி தருமாறு செய்து அவருக்கு உரிய மரியாதைகளை செய்து அனுப்பினார். வசிஷ்டர் இந்திர சபைக்கு சென்றார். விஸ்வாமித்திரரும் இந்திர சபைக்கு வந்தார். அவர் வசிஷ்டரை அங்கே பார்த்ததும் வியப்படைந்தார். வசிஷ்டரே, உமக்கு யார் இவ்வளவு சிறந்த பரிசுகளை வழங்கினார்? உண்மையை சொல்லும் என்றார். அதற்கு வசிஷ்டரோ, கேளும். அரிச்சந்திரன் குலகுருவாகி எனக்கு அவனைத் தவிர வேறு யார்தான் இவ்வளவு சிறந்த பரிசுகளை வழங்க முடியும் என்று அரிச்சந்திரனை மிகவும் புகழ்ந்தார். அரிச்சந்திரன் எப்பொழுதும் உண்மையை சொல்பவன் என்றும் சொன்ன சொல் தவறாதவன் என்றும் மிகுந்த கொடையாளி என்றும் அவனை போன்ற மன்னன் இதற்கு முன் பிறந்தது இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை என்றும் கூறினார். இவ்விதமாக வசிஷ்டர் ஓயாமல் அரிச்சந்திரனின் புகழை மிகவும் உயர்த்தி கூறியதை கேட்ட விஸ்வாமித்திரர் கோபம் கொண்டார். அவர் வசிஷ்டரை நோக்கி, ஓய் வசிஷ்டரே,
நீர் போற்றி புகழும் அரிச்சந்திரன் ஒரு நயவஞ்சகன். அவன் யாகம் செய்கிறேன் என்று கூறி வருணனை வஞ்சித்தான். பொய் சொல்லுவதில் அஞ்சாதவனான அவனை நீர் அளவுக்கு மீறி புகழ்ந்து விட்டீர். அதை நான் பரீட்சித்து பார்த்து அவனை ஒரு பொய்யனாக்குகிறேன். அதற்கு பந்தயமாக நான் பிறந்தது முதல் சேகரித்த தவத்தையும் நான் செய்த புண்ணியத்தையும் நான் படித்த வேத சாஸ்திர கல்வியையும் பந்தயமாக வைக்கிறேன். நீரும் உம்முடைய தவத்தையெல்லாம் பந்தயமாக வையும். இந்த கணத்திலிருந்து அந்த அரிச்சந்திரன் பொய் சொல்பவனாகவும் தானம் செய்யாதவனாகவும் நான் செய்யாமல் போனால் பந்தயத்தில் தோல்வியை ஒப்புக்கொண்டு என் தவ புண்ணியத்தை எல்லாம் இழந்து விடுகிறேன். நான் சொன்னதை செய்தால் நீர் உம்முடைய புண்ணியத்தை இழந்து விட வேண்டும் என்று கூறிவிட்டு மிகவும் சினத்தோடு இந்திரலோகத்திலிருந்து தம்முடைய ஆசிரமத்திற்கு சென்றார். அத்தியாயம் 18. அரிச்சந்திரனின் வனவேட்டை. ஒரு சமயம் அரிச்சந்திர மகாராஜன் வேட்டையாட காட்டுக்கு சென்றான். அங்கு கவர்ச்சிகரமான கண்களோடு பேரழகியான ஒரு பெண் அழுது கொண்டிருப்பதை கண்டான். அவன் அவளை நோக்கி, பெண்ணே, நீ யார்? எதற்காக அழுகிறார்? உனக்கு துன்பம் செய்தவர் யார்? உன்னை தனியாக இந்த காட்டில் விட்டவர் யார்? எனது நகரத்தில் இரக்கமற்ற அரக்கன் கூட பிற பெண்களை துன்புறுத்த மாட்டான். அப்படி இருக்க நீ ஏன் அழுகிறாய்? யார் உன்னை துன்பப்படுத்தினது என்று என்னிடம் சொல்வாயானால் நான் அவனுக்கு தண்டனை விதிப்பேன். முதலில் உன் துக்கத்தை சொல்லிவிட்டு பிறகு என் நகரத்தில் வந்து வாழலாம் என்று கூறினான். அதற்கு அந்த பெண் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு அரிச்சந்திரனை நோக்கி, மகாராஜா, மகா தபஸ்வியான விஸ்வாமித்திர முனிவர் என்னை முன்னிட்டு அகோரமான தவம் செய்கிறார். அதனால்தான் நான் கண்ணீர் விடுகிறேன் என்று கூறினாள். அரிச்சந்திரன் சமாதானம் சொல்லிவிட்டு விஸ்வாமித்திர முனிவர் இருக்கும் இடத்தை தேடிச் சென்று அவரை வணங்கி, முனிவரே, நீங்கள் ஏன் உங்கள் தவத்தினால் ஒரு பெண்ணின் உடலை வருத்துகிறேன்? நீங்கள் உண்மையை சொன்னால் உங்களின் நோக்கம் எதுவாக இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றுகிறேன். நீங்கள் தவம் செய்வதை நிறுத்திவிடுங்கள். உலகத்திற்கு துன்பத்தை விளைவிப்பதும் பயத்தை மூட்டுவதுமான தவத்தை எனது நாட்டில் ஒருவரும் செய்யக்கூடாது என்பதை நீங்கள் அறியமாட்டீரோ என்று விஸ்வாமித்திரன் தவ முயற்சியை தடை விதித்து சென்றான். விஸ்வாமித்திரர் கோபம் கொண்டார். வசிஷ்டரிடம் நடந்த வாக்குவாதமும் இப்பொழுது அரிச்சந்திரன் செய்த தடையும் அவரது கோபத்தை அதிகமாக கிளறின. அவர் உடனே ஒரு அரக்கனை தன்னுடைய தவ வலிமையால் வரவழைத்து அவனை பன்றி உருவாக மாற்றி அரிச்சந்திரனின் மீது ஏவினார். பெருத்த உடலோடு அந்த அரக்க பன்றி அதிவேகமாக கத்திக்கொண்டு அரிச்சந்திரனின் பூந்தோட்டத்துக்குள் சென்றது. அங்குள்ள வேட்டைக்காரர்கள் பயந்து ஓடினர். பயங்கர பன்றி பல வகை மலர் செடிகளையும் பூங்கொடிகளையும் கடம்ப மரங்களையும் தன் கொம்புகளால், அதாவது கோரை பற்களால் தோண்டி பூமியை குடைந்து வேருடன் கெல்லி எரிந்தது. தோட்டக்காரர்கள் பலவிதமான ஆயுதங்களை கொண்டு அதை தாக்கி விரட்ட முயன்றனர். அப்படி செய்தும் அவர்களால் அதை கொல்ல முடியவில்லை. உடனே அவர்கள் அரிச்சந்திரனிடம் சென்று முறையிட்டனர். அரிச்சந்திரன் படைபலத்தோடு சென்று பார்த்தான். அங்கு அந்த பன்றி செய்திருந்த அட்டகாசத்தை கண்டு அடங்காத கோபம் கொண்டான். உடனே தன் குதிரை மீது ஏறி அந்த பன்றியை பின்தொடர்ந்து சென்றான். முரட்டு பன்றியோ சிறிதும் கலங்காது அவனை எதிர்த்து நின்றது. அவன் தன் கையிலிருந்த வில்லை வளைத்து அம்பை எய்தினான். பன்றி அவனது குறிக்கு தப்பி அவனை தாண்டி ஓடியது. அரிச்சந்திரன் அதை பின்தொடர்ந்து தன் குதிரை மீது விரைந்து சென்றான். நீண்ட நெடும் தூரம் பன்றியை பின்தொடர்ந்து வந்த அரிச்சந்திரனை பசியும் தாகமும் வருந்தியது. பன்றியும் அரசனின் நிலையைக் கண்டு அவன் எதிரில் வந்து நின்றது. அரிச்சந்திரன் அதை கவனிக்காமல் தான் வழி தவறியதை உணர்ந்தான். அவனுக்கு மனித சஞ்சாரம் இல்லாத அந்த அனாதியான காட்டில் இருந்து தன் நகரத்திற்கு திரும்பிச் செல்லும் வழி தெரியவில்லை. சிறிது தூரம் நடந்தான். அங்கு ஒரு நதி தென்பட்டது. உடனே தன் குதிரைக்கு தண்ணீர் காட்டி தானும் நீர் அருந்தி தாகத்தை தீர்த்து கொண்டான். அந்த சமயத்தில் விஸ்வாமித்திரர் ஒரு கிழ பிராமணரைப் போல மாறு வேஷமிட்டு கொண்டு வந்து அரிச்சந்திரன் முன்பு தோன்றி, அரசனே, நீ ஏன் இந்த மனித சஞ்சாரமற்ற காட்டிற்கு தனியாக வந்தாய்? உன் மனதை தேற்றிக்கொண்டு நீ இங்கு வந்த விஷயத்தை என்னிடம் சொல் என்றார். அரிச்சந்திரன் அவரை நோக்கி, பிராமணோத்தமரே,
என்னுடைய நந்தவனத்தில் அதிபயங்கரமான ஒரு காட்டுப்பன்றி நுழைந்து மென்மையான மலர் செடிகளையும் மரங்களையும் தோண்டி கிளறியது. நான் அதை கொன்று ஒழிப்பதற்காக ஆயுத பாணியாக பின்தொடர்ந்தேன். அந்த மாயப்பன்றி இந்த காட்டிற்குள் ஓடி வந்து என் பார்வைக்கு தோன்றாமல் மறைந்து விட்டது. நான் பசியும் தாகமுமாக இங்கு வந்து சேர்ந்தேன். என் பின்னால் வந்த என் பரிவார படைகள் எல்லாம் இப்பொழுது எங்கு நிற்கின்றனவோ தெரியவில்லை. இப்பொழுது என்னுடைய நகரத்திற்கு திரும்பிச் செல்லும் பாதையும் எனக்கு தெரியவில்லை. எனது அதிர்ஷ்டவசத்தினால் நீங்கள் என் முன்பு தோன்றினீர்கள். நீங்கள் வழிகாட்டினால் என் அயோத்திமா நகருக்கு நான் திரும்பி போவேன். நான் புகழ்பெற்ற அயோத்தி மன்னன். என் பெயர் அரிச்சந்திரன். ராஜசூய யாகம் செய்தவன். நீ செய்யும் உதவிக்கு உமக்கு யாகம் செய்வதற்கு பொன் பொருள் வேண்டுமாயின் என்னோடு அயோத்திக்கு வாரும், தானம் தருவேன் என்றான்.